விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் மத்திய அரசின் தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட முடியாமல் பழங்குடியின மக்கள் தவித்து வருகின்றனர். மாற்று சமூகத்தினரின் ஆக்கிரமிப்பால் சொந்த வீடு என்ற கனவை நனவாக்க முடியாமல் தவிக்கும் பழங்குடியின மக்களின் அவல நிலை குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்துள்ளது அத்தியூர் ஊராட்சி. இங்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஓடைக்கரையின் அருகே குடிசை அமைத்து 15 பழங்குடியின குடும்பத்தினர் 2 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். மழைக்காலம் வரும்போதெல்லாம் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த குடிசை வீடுகள் மழைநீரில் மூழ்கி சேதம் அடைவதும், அப்போது பாதிக்கப்படும் அனைவரும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்படுவதும், பின்னர் மழை வெள்ளம் வடிந்தவுடன் மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அனுப்பிவிடுவதும் தொடர்கதையாகி வருவதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏரி ஓடை பக்கத்துல நாங்க வசித்து வந்தோம். அதுவும் புறம்போக்கு தான். அங்கிருந்து மழை தண்ணி எதனா வந்ததுன்னா ஒரு 10 நாளோ 5 நாளோ கேம்ப்ல திரும்ப வச்சிருந்து அவங்க எதனா ஒரு சாப்பாடோ எதனா ஒன்று கொடுத்தோ 10 நாள் எங்களை வச்சுக்கின்னு ஆதரிப்பாங்க. அப்புறம் மீண்டும் எங்களை விட்டுருவாங்க. மீண்டும் மழை பெய்யும். இதனால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வரும் பழங்குடியின மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அரசின் இலவச தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன்படி ஓடையோரம் வசித்து வரும் அந்த 15 பழங்குடியின குடும்பத்தினருக்கும் வருவாய்த்துறை சார்பில் மாற்று இடத்தில் பட்டா வழங்கப்பட்டு அதில் 11 பயனாளர்களுக்கு பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாயமகா அபியான் திட்டத்தின் கீழ் தலா 5,07,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொகுப்பு வீடு கட்டுவதற்கான ஆணையும் வழங்கப்பட்டது. 11 வீட்டுக்கும் ஒர்க் ஆர்டர் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. 11 வீடும் கட்ட சொல்லி பிடிஓ ஆஃபீஸில் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே கொஞ்சம் பல சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே வீடோ இந்த மரம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதில் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை காலி பண்ண சொல்கிறதுக்கும் காலி பண்ண மாட்டுறாங்க. நாங்களும் போயிட்டு மேல் அதிகாரிங்கிட்ட நிறைய பேர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்து வந்தோம். 5 நாள் போருங்க 10 நாள் போருங்கன்றாங்க. பிடிஓ ஆஃபீஸில் எங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் வீடு கட்டி கொடுங்கன்றாங்க. ஒர்க் ஆர்டரும் கையில் 10 நாள் ஆகுது. இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் அகற்றி கொடுக்க மாதிரி நாங்கள் கேட்குறோம். மாவட்ட ஆட்சியரே பார்த்து இவ்வளவும் சொல்லி யாரும் எதுவும் கேட்க மாட்டுறாங்க. ஆனால் தங்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட இடத்தை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த இடத்தில் தகர கொட்டாய் மற்றும் வைக்கோல் போர் ஆகியவற்றை அமைத்துள்ளதாகவும், தங்களை வீடு கட்ட விடாமல் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் தடுப்பதோடு உங்களுக்கெல்லாம் எதற்கு வீடு என கூறி மிரட்டுவதாகவும் பழங்குடியின மக்கள் குமருகின்றனர். ரொம்ப வருஷமா நாங்க வீடு இடம் இல்லாம ரொம்ப வருஷமா நீர்லயும் நெருப்புலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இந்த இடத்த எங்க கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த இடத்துல ஆக்கிரமிப்பாளர் நிறைய பேர் வேற வேற கம்யூனிட்டியில இருந்து எங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, இது சுடுகாட்டு இடம், இந்த இடத்துல எதுக்கு இவங்க வீடு கட்டுறாங்க, இவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எங்களை ஒடுக்க பாக்குறாங்க. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அனந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் விரைந்து வீடு கட்டும் பணியை தொடங்கவில்லை எனில் பணி ஆணை ரத்து செய்யப்படும் என தெரிவிப்பதாகவும், இதனால் தங்களின் சொந்த வீடு கனவு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த இடம் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இடத்துல எங்களை வாழவும் விட மாட்டாங்க, இருக்கவும் விட மாட்டாங்க. ஊரை விட்டு விலைக்கு வைக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் இந்த ஊரை விட்டு விலைக்கையே போயிட்டு இருக்கிறது. எங்களுக்கு கிடைச்ச இடத்துல எங்களுக்கு தயவு செய்து சொல்றேன், எங்களுக்கு இந்த ஆக்கிரமிப்புல அமற்றி வெளியேற்றி எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும். எனவே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் இப்பிரச்சினையில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அத்தியூரில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் கோரிக்கையாக உள்ளது.